சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்.கே. வாணி சுந்தரராஜன். இந்த பதிவுல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பிறப்பின் ரகசியம், பலம் பலவீனங்கள், அவர்களுக்கு நடைபெறக்கூடிய தசாக்கள், முக்கியமான வழிபாடுகள். புனர்பூசம் நட்சத்திரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரம். இவர்களுடைய பிறப்பின் ரகசியம் அப்படின்றத பார்த்தோம்னா, புனர் அப்படின்னா மீண்டும் அப்படின்றது பொருள். பூசம் அப்படின்னா ஒளி, மீண்டும் ஒளி. ஓகேங்களா? அப்போ இழந்த ஒளியை மீண்டும் பெறுவது, எல்லாத்தையுமே இழந்து ஒரு கட்டத்துல எதுவுமே இல்லைன்னு நிக்க கூட திரும்பவும் பிரம்மாண்டமாக எழுந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது இந்த புனர்பூசத்திற்கு உண்டு. புனர்பூச நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிதி. அதிதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவர்களுடைய தாயார் தான் அதிதி. அப்போ ஒரு தாய்மை உணர்வு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். எப்பயுமே பாத்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை இந்த பிரபஞ்சம் அப்படின்றது கைவிடாது. சோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து அந்த வெளிப்படுகின்ற ஆறாருக்கு பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க. பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு சொல்லுங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுத்துங்க. இந்த மாதிரி நீங்க வெளிப்படுத்தக்குள்ள பாசிட்டிவா இருக்கக்குள்ள ரொம்ப உங்களுக்கு கடினமான சூழ்நிலை வந்தால் கூட அந்த பிரபஞ்சமானது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை தானே நீங்க வெளியில விட்டுருக்கீங்க. ஸோ அது வந்து உங்களை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தியாக உருவெடுத்து நிற்கும். இதை வந்து புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் ஃபாலோ பண்ணுங்க. அம்பை எய்த பின்னாடி பாத்தீங்கன்னா அது அம்பு கூட்டிற்கே தான் வந்து திரும்ப வரும். அதே போலதான் இந்த புனர்பூசத்துல பிறந்தவங்க எவ்வளவு தூரம் நாடு கடந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு சென்றாலுமே தன்னுடைய பாரம்பரியம் இதுதான், தன்னுடைய குடும்பம் இதுதான். ஸோ இதை வந்து நம்ம வந்து கரெக்டா காப்பாத்தணும். ஒரு வழியாக ஒரு பூஜை முறைகளை செய்துட்டு வராங்க அப்படின்னா அதை இவங்க நாடு கடந்து போனால் கூட எவ்வளவு சிரத்தை எடுத்தாலும் அதை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க, செஞ்சிடுவாங்க. அதே மாதிரி முன்னோர்களை வழிபடக்கூடிய தன்மை, மற்றவர்களை மதிக்கக்கூடிய தன்மை, தன்னுடைய பாரம்பரியத்தில் என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு, ஒரு ஆடை உடுத்துதலாக இருக்கலாம், இல்ல உணவு முறைகளாக இருக்கலாம், வழிபாடு பூஜை முறைகள், இது எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இவர்களுடைய நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா புதனும் வந்துருவாங்க, கடகமும் வந்துருவாங்க. புதன் எடுத்துக்கிட்டோம்னா புத்திசாலித்தனம், புதனை எடுத்துக்கிட்டோம்னா தாய்மை உணர்வு, அன்பு அப்படின்னு வந்துரும். குரு பகவான் ஆசிரியர். அப்போ வந்து இவங்க கிட்ட இருக்க குணாதிசயம் அப்படின்றது மற்றவங்களை காபந்து பண்ணி கூட்டிட்டு போறது, மற்றவர்களை பாதுகாத்து கூட்டிட்டு போற ஒரு தன்மை, அன்பாகவும் புத்திசாலித்தனத்தோடவும் அந்த குடும்பத்தை நடத்துறது, தன்னுடையவர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தன்மை, அதே மாதிரி ஒரு ஆசிரியர் போல இருந்து கைடன்ஸ் பண்றது, சப்போர்ட் பண்றது, இது அனைத்தும் இருக்கக்கூடிய நபர்கள் தான் புனர்பூசத்தில் பிறந்தவர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தோட மிகப்பெரிய ரகசியமே என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா இது ஸ்ரீராமருடைய நட்சத்திரம். மிகப்பெரிய அரசராக உருவெடுத்த ராமர் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா வனவாசம் போயிடுறாரு. அப்போ வனவாசம் போயிட்டு அந்த காட்டுல தான் தான் இழந்த செல்வாக்கு, செல்வம் எல்லாத்தையுமே வந்து திரும்ப பெறுகிறார். அதே மாதிரிதான் புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு தன்மையில நீங்க எல்லாத்தையுமே இழந்துட்டு நின்னீங்கனாலும் திரும்பவும் உங்களுடைய செல்வாக்கை, உங்களுடைய செல்வத்தை அதை விட முன்ன எப்படி இருந்தீங்களோ சோ அதை விட அதிகமாக பெறக்கூடிய ஒரு ரகசியம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா தர்மம் தவறாத குணம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸ்ரீராமருக்கு பாத்தீங்கன்னா தர்மம் தவறாம இருந்ததுனாலதான் இழந்த அத்தனையும் திரும்ப அதிகப்படியாக அவர் பெற்றார். அப்ப எப்பயுமே நேர்மை, தர்மம் இது ரெண்டையுமே வந்து புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் தவற விடக்கூடாது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதலாவதா பாத்தீங்கன்னா தோல்வியை கண்டு துவலாத மனம். வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்றது இவங்களுக்கான வாசகமா எடுத்துக்கலாம். வாழ்க்கையில எல்லாம் இழந்து அடித்தளத்திற்கு போகக்குள்ள திரும்பவும் அனைத்து செல்வங்களையும் செல்வாக்கையும் பெற்று புது பொலிவுடன் மேல வரக்கூடிய நபர்கள். அப்போ அதே வேகத்தோட இல்லாம புது வேகத்துல எழுந்திருச்சு நிற்கக்கூடிய நபர்கள் தான் புனர்பூசத்தில் பிறந்தவர்கள். இழந்த செல்வாக்காக இருக்கட்டும், பெயராக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், அனைத்தையும் மீட்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். இரண்டாவதா பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கக்கூடிய சுபாவம், அதே மாதிரி மென்மையா இருக்கக்கூடிய சுபாவம். இயற்கையிலேயே இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அமைதி அப்படின்றதுதான் பிடிக்கும். மத்தவங்க எல்லாருமே வந்து பதட்டமா ஒரு காரியத்தை செய்யக்குள்ள புனர்பூசத்துல பிறந்தவங்க மட்டும் ரொம்ப அமைதியா இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஒரு பதட்டமே இல்லாம ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பொறுமையா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்களாக இருப்பீங்க. மூன்றாவதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அபாரமான ஒரு அறிவுத்திறன். நட்சத்திர அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவானா வந்துருவாரு இல்லைங்களா. ஒருத்தருக்கு ஒரு நீதியையும் நேர்மையையும் சொல்லக்குள்ள
குரு பகவான் தான் அவங்கள வழி நடத்துவார். ஸோ குரு பகவானுடைய தன்மை அப்படின்றது தான் இந்த நீதி, நேர்மை எல்லாமே. அப்ப நீதித்துறையாக இருக்கட்டும், சட்டம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், சிறந்த ஆலோசகராக, சிறந்த விஷயங்களில் முடிவெடுக்கிறதுல வல்லவர்களாக திகழக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு கைடன்ஸ் குடுக்கறது. இப்ப லாலாம் படிச்சாங்க அப்படின்னா, ரொம்ப அழகா ஒரு கேஸ எடுத்து அதுல நடத்தி வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. 4வதா பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள காப்பாத்துற ஒரு குணம். தன்னுடன் இருக்கக்கூடியவர்களை நண்பர்களாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், அரவணைத்து கூட்டிட்டு போகக்கூடியவர்கள். அதாவது தாய்மை உணர்வோட மத்தவங்கள அரவணைத்து பாதுகாப்பாக வழிநடத்தி செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்கள நம்பி வந்துட்டா, அந்த பொறுமையோட, அந்த அன்போட அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள குடுத்து, அவங்கள அரவணைச்சு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிட்டு போற ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள். நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும். இவங்களால எந்த அளவுக்கு முடியுதோ, அந்த அளவுக்கு வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்றது, மத்தவங்கள அரவணைக்கிறது, அப்படின்ற மாதிரி இவங்களுடைய லைஃப்ப வந்து கொண்டு போவாங்க. 5வதா பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நல்ல பெயருக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள். ஒருத்தவங்க வந்து நான் காசு தரேன், பணம் தரேன், இத செய்ய அப்படின்னா நிச்சயமா செய்ய மாட்டாங்க. தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. அது எவ்வளவுதான் நீங்க சொத்து தந்தாலும் சரி, ஒரு பணம் குடுத்தாலும் சரி. இது எல்லாத்தையுமே தாண்டி இவர்களுடைய நல்ல பேரை வந்து நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல பேச்சாற்றல் அப்படின்றதும் இவங்க கிட்ட இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தின் பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எது இவங்களுக்கு பலமாக இருந்ததோ, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதுவே இவங்களுடைய பலவீனமாக மாறிவிடும். மென்மையான குணம் இவங்க கிட்ட இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த மென்மையான குணம் இருக்கக்குள்ள, மத்தவங்க ஏதாவது ஹார்ஷா ஒரு வார்த்தை பேசுறாங்க, கடினமா இவங்கள திட்டுறாங்க அப்படின்னா, இவங்களால தாங்கிக்கவே முடியாது. அழுதுருவாங்க. அந்த இடத்துல வந்து இவங்க வந்து அதிகப்படியான ஒரு உணர்ச்சி வசப்படுறது, அதே மாதிரி அதிகப்படியா எமோஷனல் ஆகுறது. ஏன் இவங்க இப்படி நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்க? அப்படின்ற மாதிரிலாம் எமோஷனல் கேரக்டர் அப்படின்றது வந்து இவங்க கிட்ட இருக்கும். அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடிய இந்த குணம் அப்படின்றது இவங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த எமோஷனல வந்து கொஞ்சம் குறைச்சுக்கணும். 2வதா பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைய திரும்ப திரும்ப செய்யறது. புனர் அப்படின்னா மீண்டும்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது ஆ திரும்ப அடுத்த முயற்சிகள் செய்து அவங்க திரும்ப எழுந்து நின்னுடுவாங்க அப்படின்னு சொன்னா இல்லைங்களா? அதே மாதிரி இவங்க நெக்ஸ்ட் ஒரு விஷயம் எடுக்கக்குள்ள, திரும்ப அந்த பாதியில ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும். திரும்ப முதல்ல வந்துருவாங்க. இந்த பாதியில போயிட்டு திரும்ப திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வரக்குள்ள, இவர்களுடைய இலக்கை அடைய அதிகப்படியான காலத்தை எடுத்துக்குவாங்க. 3வதா பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெபிலிட்டி நிலையற்ற தன்மை இருக்கக்கூடியது. ஒரு முடிவெடுத்தா இத செய்யலாமா? அத செய்யலாமா? அப்படியே ஊசலாடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை. அதில் மேல் பூனைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். இந்த தன்மையும் வந்து மாத்திக்கணும். டெசிஷன் மேக்கிங்ல கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கிறது அப்படின்றது சிறப்பு. 5வதா பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான எதிர்பார்ப்பு. உணர்பூசத்த பொறுத்தவரைக்கும் மத்தவங்க மேல அதிகப்படியான ஒரு அரவணைப்பாக, பாதுகாப்பாக, அன்பாக இருக்கக்கூடிய நபர்கள் இல்லைங்களா? தாய்மை குணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்போ அதே விஷயத்த ஆ இவங்க யார்கிட்ட காமிச்சாங்களோ அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது. உங்ககிட்ட அந்த அன்பும், அரவணைப்பும் கிடைக்காதக்குள்ள அதிகப்படியான ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாகிறது. இந்த எதிர்பார்ப்ப வந்து குறைச்சுக்கிறது அப்படின்றது நல்லது. 6வதா பார்த்தீங்கன்னா, மூட் ஸ்விங்ஸ். அடிக்கடி மாறக்கூடிய மனநிலை. அதாவது புனர்பூசம் நட்சத்திரத்தின் கடைசி பாதம் 4ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா, கடகராசியில வரும் பார்த்தீங்களா? அப்போ கடகராசியின் அதிபதி அப்படின்றவர் யாரு? சந்திர பகவான். அப்போ இந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது இவங்களுக்கு அடிக்கடி வரும். அப்போ நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா, சோகமாகிடுவாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாக்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். புனர்பூசத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு முதல் திசையாக குரு திசை வரும். குரு திசை அப்படின்றது 16 வருடங்கள். சந்திரன் உங்களுடைய நட்சத்திர பாதத்தில் எந்த டிகிரில நிக்கிறாரு அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த தசா இருப்பு அப்படின்றது வேறுபடும். முதல் திசையாக குரு திசை, அடுத்தது பாத்தீங்கன்னா சனி திசை 19 வருடங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் 17 வருடங்கள், கேது திசை 7 வருடங்கள், சுக்கிர திசை 20 வருடங்கள், அதற்கடுத்து சூரிய திசை 6 வருடங்கள், சந்திர திசை 10 வருடங்கள், செவ்வாய் திசை 7 வருடங்கள். இதான் லைனா வரக்கூடிய தசாக்கள். அதாவது ஒருவருடைய ஜாதகம் எவ்வளவு பெரிய யோக ஜாதகமாக இருந்தாலும் இந்த தசாக்களை இயக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்துல வலுவா இருக்கு, சிறப்பா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பான பலன் அப்படின்றது இருக்கும். உங்களுடைய லக்னத்துல இருந்து இந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க சரியா தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டா அந்த கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்து தசா நடத்துறாங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் அப்படின்றது நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை பெறும். ஒருத்தவங்களாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியா ரொம்ப கீழ்நிலையில இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எவ்வளவுதான் வந்து பண்ணியிருந்தாலும் முன்னேற்றமே அவங்களுக்கு இருக்காது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 2வது திசையா சனி திசை வருது இல்லைங்களா அவங்களுக்கு. சனி திசைலாம் நெறைய தடை தாமதம் இருக்கும். இந்த படிக்கக்கூடிய வயதுகள்ல.
ஆனா அதே பாத்தீங்கன்னா அந்த புதன் திசைக்கு போகக்குள்ள அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். வேலைக்கு போகக்குள்ள படிப்பு கம்மியா படிச்சிருக்கலாம். காலேஜ் நீங்க சேர்ந்ததுமே அதாவது மார்க் கம்மியாயிட்டு ஒரு காலேஜ்ல சேர்ந்திருக்கலாம். பட் உங்களுக்கு வேலைன்னு வரக்குள்ள அந்த சமயத்துல உங்களுக்கு அதிகப்படியான திறமை வந்துரும். புதன் திசை இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு புதன் நல்லா உங்க ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா, சூப்பரா அந்த புதன் திசை அப்படின்றது உங்களுக்கு ஒரு பிசினஸ் அமைச்சு தர்றது, உங்களுக்கு ஒரு நல்ல வேலைய அமைச்சு தர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தந்துரும். அதே மாதிரி ஏதாவது லேண்ட் சின்ன பிள்ளையில உங்களுக்கு ஏதாவது வீட்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருந்தாங்கன்னா, அந்த புதன் திசையில அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் இருக்கு. அப்போ இந்த தசாக்களை இயக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அப்படின்றது இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வழிபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நீங்க வழிபாடு பண்றது ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. புனர்பூசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸ்ரீராமருடைய நட்சத்திரம். தினமும் உங்களால முடிஞ்சா ஒரு 9 முறை ஸ்ரீராம ஜெயம் நீங்க எழுதலாம். மாதத்துல ஒரு நாள் வந்து புனர்பூசம் நட்சத்திரம் வரும். அந்த நாளைக்கு வந்து நீங்க ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியோட வழிபாடு பண்ணலாம். ராமருடைய வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி ராமாயணத்துல சுந்தரகாண்டத்தை நீங்க பாராயணம் பண்ணலாம் இந்த புனர்பூசம் நட்சத்திர நாள் அன்னைக்கு. இப்போ ஸ்ரீராம ஜெயம்லாம் நீங்க எழுதக்குள்ள உங்களுக்கு ரொம்ப குழப்பம் இருக்கு, மன அழுத்தம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நீங்கக்கூடியதா இருக்கும். அதனால நீங்க டெய்லி ஒரு 108 முறை எழுத முடிந்தால் நீங்க எழுதலாம். உங்களால எவ்வளவு எழுத முடியுமோ ஸ்ரீராம் ஜெயம் எழுதுங்க. மனசு ரொம்ப தெளிவில்லாத குழப்பத்துல இருக்கு அப்படின்னா தினமும் கூட நீங்க இதை வந்து செய்யலாம். இரண்டாவதாக பாத்தீங்கன்னா நட்சத்திர அதிபதி குரு பகவானுடைய வழிபாடு. நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணுங்க. அதே மாதிரி நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடும் பண்ணுங்க. கொண்டை கடலை மாலை சாற்றி மஞ்சள் நிற ஆடை வந்து தட்சிணாமூர்த்திக்கு எடுத்து கொடுத்து உங்களால முடிந்தால் எடுத்து கொடுக்கலாம். இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருடங்களுக்கு ஒரு முறை எப்ப முடியுதோ நீங்க அப்படி எடுத்து கொடுக்கலாம். ஒரு மஞ்சள் நிற ஆடை வந்து தட்சிணாமூர்த்திக்கு எடுத்து கொடுத்து கொண்டை கடலை மாலை சாற்றி கொண்டை கடலை நிவேதனம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க வந்து கொடுக்கறது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா தேவர்களுடைய தாயான அதிதி தாயாரை வணங்குறது அப்படின்றது சிறப்பு. அதே மாதிரி லலிதா சகஸ்கர நாமம் தினமும் படிக்கலாம். இல்ல வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நீங்க லலிதா சகஸ்கர நாமம் படிக்கிறது அப்படின்றதும் சிறப்பான விஷயம். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாவை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதாவது உங்களுடைய நட்சத்திர மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேம்பு மூங்கில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூங்கில் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வழிபாடு பண்றது. இப்ப இந்த புல்லாங்குழல் இசையெல்லாம் நீங்க கேட்கறது உங்களுடைய ஆறாவை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாமே நான் இழந்துட்டேன், எதுவுமே இல்ல அப்படின்னு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஃபீல் பண்ணக்குள்ள ராமேஸ்வரம் போயிட்டு அங்க இருக்க கடல்ல நீங்க நீராடிட்டு வர்றது அப்படின்றது உங்களுக்கு திரும்ப ரீசார்ஜ் கிடைக்கிற மாதிரி இழந்தவற்றை திரும்பவும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த இடத்துல இருக்கு. அப்போ உங்களால எதையுமே பேலன்ஸ் பண்ண முடியாத ரொம்ப கிரிட்டிக்கலான சமயத்துல நீங்க ராமேஸ்வரம் போயிட்டு வழிபாடு பண்றது, அந்த புனித நீராடி விட்டு வர்றது அப்படின்றது உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த ஒரு முன்னேற்றத்தை, அடுத்த ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அனைவருக்கும் நன்றி.